குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் தேதி ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை. கடகம், சிம்மம், கன்னி 3 ராசிக்கான தினப்பலன். கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் கன்னியில் 3ஆம் வீட்டில் அஸ்த சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. அது தேய்பிரையாக இருந்து தன் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை மீனத்திற்கும் சூரியன் சனியை பார்க்கின்றது. மீனத்திற்கும் சூரியனும் சனியும் 7ஆம் பார்வையாக அதே உங்கள் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் மன அளவிலும் உடலிலும் தைரியம், ஆற்றல் இழந்ததாக உணர்வீர்கள். உங்களோட வயதில் சிறியவர்களுடன், அதாவது இளைய சகோதரர்களுடன் உறவு ஒரு எனக்கும் இருக்காது. அது மதியானம் 3:48க்கு அப்புறம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்றது. மீனத்தில் 3 கிரகங்கள் கூட்டு கிரகன்றதால ஒரு மன ரீதியாக உணர்ச்சியில் ஏற்ற இறக்கத்தை உணர்வீர்கள். உங்களுடைய படைப்பாட்டு சிந்தனை, குழந்தைகள் கல்வி, மாணவர்கள் நல்லா மேம்படும். உங்கள் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் மேஷத்தில் இருப்பது கலை, இலக்கியம், சினிமாத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம். அழகு சாதன பொருட்கள் வாங்குவீர்கள். செய்யும் தொழில் வேலையில் ஒரு படைப்பாடல் சிந்தனை அதிகரிக்கும். மதியானத்துக்கு பிறகு உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆலை வழிபாடு, தியான யோகா செய்து வாருங்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அஷ்டமத்து சனி காலம் தொடர்வதால் உங்கள் ராசிநாதன் மீனத்தில் 8ல் மறைவாக இருக்கிறதுனால ஆயில், உடல் மனம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் குழப்ப நிலை கொண்டதாக இருக்கும். உணர்ச்சிகளை ஏற்ற இறக்கம் காண்பீர்கள். அது மதியானத்துக்கு அப்புறம் 3:48க்கு அப்புறம் செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்றது. அது 1.5 மாதம் அங்கே தான் இருக்கும். அந்த அடிப்படையில் மீனத்திலிருந்து 3 கூட்டு கிரகங்கள் உங்கள் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கன்னியை பார்ப்பதால் குடும்பம் தன வாக்கில் ஒரு நிதானத்தை கடைபிடிங்கள். உங்களுடைய ஆற்றல், தைரியம், வேகத்தில் ஒரு மந்தத்தனம் இருக்கும். தாய் வழி உறவில் ஒரு மோதல் போக்கு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். செய்யும் தொழில் வேலையெல்லாம் முன்னேற்றம் காணும். குழந்தைகளின் கல்வி, மாணவர்களின் படைப்பாட்டு சிந்தனை மேலோங்கும். உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஒரு விதமான அந்யோன்யம், நல்ல புரிதல் ஏற்படும். ஆனால் மன ரீதியான ஒரு விதமான குழப்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா தேய்பிரை சந்திரன் மீனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பது, அது சந்திரன் இருப்பது, எல்லாம் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு தொடர்வதாக இருக்கும். இருந்தும் மாலை வழிபாடு, தியான யோகா செய்து வாருங்கள். வாழ்க வளமுடன். கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார். அதில் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு என் ஜென்மத்தாரை உங்கள் ராசியிலே சந்திரன் இருப்பதால் உங்கள் மனம் உங்கள் உடல் சுற்றி, உங்களை சுற்றி தான் உங்களோட நினைப்பெல்லாம் இன்றைய பொழுது இருக்கும். அது உங்கள் 7ஆம் இடத்துல மீனத்தில் சூரியனும் சனியும் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது இன்னும் மேலும் ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும். தேய்பிரை சந்திரனாக இருக்குது. 2வது 6ல் கும்பத்தில் புதன், ராகு மறைவு. உங்கள் ராசி நாதனே மறைவில் இருக்கான், ராகுன் பிடியில். அதனால் உடலில் மனதில் ஒரு விதமான ஒரு மயக்க நிலை உண்டாகும். 8ல் மேஷத்தில் சுக்கிரன் வர மறைவு. அதனால் இன்றைய பொழுது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பாதகம் இருப்பதாக இருக்கும். அதனால் பொது மட்டும் கவனித்து ஆலை வழிபாடு, தியான யோகா செய்து வாருங்கள்.